குட் மார்னிங்ப்பா. அடுத்து டெஸ்ட் சீரீஸ் 6 தான் பார்க்க போகிறோம். 26. கீழ்கண்டவற்றுள் நடுத்திராவிட மொழி எது? தமிழ், தெலுங்கு, பிராகி, குருக். தெலுங்குப்பா. 27. கீழ்கண்டவற்றுள் வடதிராவிட மொழி எது? பிராகுயி. அடுத்து, திராவிட மொழிகளின் சொற்களில் இனிமையான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விகுதி, வேறல்லது அடிச்சொல்லா, இல்லை இடைநிலையா, இல்லை சந்தியா? வேறல்லது அடிச்சொல். 29. திராவிட மொழிகள் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடு எதை வேறுபடுத்த உதவுகிறது? பொருளை. அடி, ஆடி என்பதில் காணப்படும் முக்கிய வேறுபாடு எது? குறில் நெடில் வேறுபாடு. வந்தான் என்பதில் ஆண் எதை குறிக்கிறது? அஃறிணையா, இல்லை உயர்திணை ஆண்பால் படர்கை உரிமையா, இல்லை பெண்பாலா பன்மையா? உயர்திணை ஆண்பால் படர்கை உரிமை. அடுத்து, பறந்தது என்பதில் அது என்பது எதை குறிக்கிறது? அஃறிணை படர்க்கை உரிமை. நான் சொல்லிட்டே வர வர ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தாட்டி உங்களுக்கு படித்தது ரிவிஷன் ஆகுதா என்னங்கிறத ஒரு தாட்டி நீங்களும் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றுள் தமிழனின் தனித்தன்மைக்குள் ஒன்று எது? இலக்கண இலக்கிய வளம் கொண்டது. 34. திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்த மொழி எது? தமிழ். ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்து சொல்வளம் கொண்ட மொழி எது? தமிழ். தமிழின் வரிவடிவ வளர்ச்சி எதை காட்டுகிறது? மொழியின் காலந்தோறும் ஏற்பட்ட வளர்ச்சி. கீழ்கண்டவற்றும் செம்மொழியை குறிக்க தகுதிப்பாடு எது? தொன்மை, எல்லாம் புதுமை, எல்லாம் பிறமொழி கலப்பு, பேச்சு வழக்கு மட்டும். தொன்மை தான் பார்ப்போமே. 38. செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகளில் இடம்பெறாதது எது? பிறமொழி தாக்கம். அடுத்தது, தமிழ் மொழியின் பழமையை எடுத்துக்காட்டும் முக்கிய இலக்கண நூல் எது? இலக்கண நூல்னாலே காப்பியம்தான், தொல்காப்பியம்தான். தமிழோவியம் எனும் நூலை எழுதியவர் யார்? தமிழோவியம்னு வந்தால் ஈரோடு தமிழின்பன். இதுலேயே உங்களுக்கு இது இருக்குது, ட்ரிக்ஸு. 41. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர்? பாரதியார். உலக தாய்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 12. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இலங்கை அண்டு சிங்கப்பூர். 6ஆம் திணை எனும் படைப்புடன் தொடர்புடையவர் யார்? முத்துலிங்கம். அயலகத் தமிழர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 45வது. ஜனவரி 12மா. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன?
குறைத்து ஒலித்தலா, இல்லை நீண்டு ஒலித்தலா, வேகமாக பேசுதலா, இல்லை மெதுவாக பேசுதலா? நீண்டு ஒலித்தல். கீழ்கண்டவற்றுள் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? சார்பெழுத்து 10 வகைப்படும். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் அளபெடைகளை குறிப்பிடப்படவை எவை? உயிரளபெடை, ஒற்றளபெடை. பிரித்தால் பொருள் தராத சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகாபதம். அடுத்து, பிரித்தல். செய்தான் என்ற சொல்லின் பதுபக உறுப்புகள் எவை? செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அவ்வளோதான்ப்பா. அடுத்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட் சீரீஸை வந்து ரெகுலராக வந்து எழுதிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஏன்னா இப்போ எக்ஸாம் வந்து பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. டே பை டே வந்து நீங்கள் வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுமா. ஒவ்வொரு நாளும் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் 821 வேக்கன்சின்னு போட்டிருக்காங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதனால் நம்பிக்கையோடு படிங்க. அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலையில் போயிடுவோம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள் எல்லோரும்.